மேஷராசிக்கு இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் ஏழரை சனியை தொடங்குகிறார். ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது, அத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது, ஏழரை சனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள், எல்லா விதத்துலேயும் பின்னடைவு, எல்லா விதத்துலேயும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சனி பகவானும் சொல்கிறது உண்மைதான். சனி பகவான் வந்து ராசிக்கு பக்கத்து வீடு, ராசி அதுக்கு அடுத்த வீடு, எல்லா வீட்லேயும் இருக்கும்போது, ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு ரெண்டு வீட்லேயும் இருக்கும் போதும், ராசியில் இருக்கும் போதும் ஏழரை சனி தாக்குதல் இருக்க தான் செய்யும். அதை மறுக்கிறதுக்காகாது. மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி வந்து ஏழரை சனியை தொடங்கும் போது, அதாவது அவருடைய சனி வந்து எப்படின்னா முதல்ல சிரசுலேருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க, அதாவது தலை புத்தியிலேருந்து. அதுக்கப்புறம் ஜென்ம சனியாக வரும்போது ஹிருதயத்திலேருந்து தொடங்குவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாதசனியாக மாறுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த தலையில் வந்து சனி பிடிக்கும் போது, அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால் வந்து பிடிக்கப்படும். சனி பகவான் வந்து மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். புத்தி வந்து நம்மளோட புத்தி நமக்கே வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியது, நம்பர் 1. சரி, நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்யறதை விட ஒரு ஆபத்து வந்து கிடையாது. அது அடுத்தது பாயிண்ட்டு. மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக இருந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மேலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, நம்மளை வந்து இன்டிமிடேட், அதாவது தூண்டுவாங்க. நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வரத்துக்கு 3வது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சகஜம்தான். ஏழரை சனினால் என்ன பாதிப்புகள் வரும்னா, கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய நிலைமையில் மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார். அதை அப்படி தான் செய்வார் அவர். அதுதான் ஏழரை சனி. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏழரை சனி பீரியடில் வந்து நான் வந்து எனக்கு வானத்துலேருந்து வந்து தங்கம் விழும், எனக்கு வைரமெல்லாம் கொட்டும், எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன், இதெல்லாம் வந்து 10 லட்சத்தில் ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கும். 10 லட்சத்தில் 99.99% என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும், ப்ராப்ளம் வரும், நிறைய சேலஞ்சஸ் எதிர்ப்புகள் வரும், ஆஃபீஸ்லேயும் வரும், தொழில் செய்கிற இடத்துல வரும். ஒரே மாதிரி போகாது. இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில் கீழே இறங்கி தான் மேலே போகணும். அப்போ இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம், அது தண்டனைக்கான காலமாக பார்க்கணும்.